உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர், உம்மை துதிக்கவும் உம்மை மகிமைப்படுத்தவும் உம்மை ஆராதிக்கவும் பூமியிலே நீர் எங்களை தெரிந்து கொண்ட தேவ அன்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ஐயா. இஸ்ரவேலின் ஜெயபலமாடி சட்டையின் மறைவு எங்களை மூடி இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறங்க தாவே. இந்த நல்ல கால வேளையிலும் உம்முடைய நபாய்க்காக துவாஷாலோ பரா துவாலா உம்முடைய வல்லமை நிறைந்த பெட்டியோடு இந்த தாவர ஸ்தலத்திற்குள்ளாய் நீர் எழுந்துள்ளபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கத்தாவே, இந்த ஆராதனை முழுவதையும் கத்த நீர் நடத்தும்படியாய் தாழ்த்துகிறையா. கத்தாதி கத்த ராஜாதி ராஜாவுடைய ராஜரீகத்தை கத்தாவே உம்முடைய பிள்ளைகள் காண உம்முடைய மகத்துவம் தகப்பனை மக ஸ்தோத்திரம் மேகசல்லாக துவாலா பாடல்கள் மூலமாய் கத்தாவே காணிக்க பகுதியிலும் கத்தாவே தேவனுடைய வார்த்தையிலும் சாட்சியிலும் கத்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய கரம் கிருபை தகப்பனை விசேஷித்த கிருபைகளுக்குள்ளாய் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடி மறைத்து மகிமைப்படும்படியாய் பாடலை பாடி துதிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அதிகமான கிருபைகளை கொடுங்க. என்னை சிறைமொக்க நன்றி செலுத்துகிற ஐயா. வர தடைப்பட்ட பிள்ளைகளை தடைகளை நீக்கி அழைத்து வருவீராக. கத்தாவே, இந்த நாள் கத்தாவே மகிமை நாள் என்றும் கத்தாவே மிக்க சலகித்வாலா மகத்துவமான உம்முடைய கரத்தின் அற்புத நாள் என்றும் கத்தாவே அற்புதமாய் எண்ணி கத்தாவே மிக்க அகத்வாலா உம்முடைய அதிர்ஷ்டத்தை கொண்டாடும்படியான வேலைக்குள்ளாய் கத்தாவே ஜனங்கள் கூட்டி சேர்ப்பீராக. காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரை கூட்டி சேர்ப்பீராக. கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக ஆசீர்வதிங்க. என் தேவன் 10,000 சேர்ந்தவ வல்லவ நல்லவ போதுமானவ கிருபை மிகுந்தவ பரிசுத்தவான்கள் எங்கெல்லாம் கூடி ஆராதிக்கிறார்களோ அங்கெல்லாம் கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். இந்த கொடுங்கூர் பகுதியை முழுவதும் காணப்படக்கூடிய தேவ சபைகள் நடுவிலும் கர்த்தருடைய மகிமை தங்குவதாக. கர்த்தருடைய அக்னியானவன் எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க, ஆஸ்வாதமாக நடத்துங்க. இயேசுவின் ரத்தம் இயேசுவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள், ஆதிபக்தரிடம் ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள், ஆதிபக்தரிடம். செங்கடல் இரண்டாய் பிரிந்து போக சொந்த ஜனங்களை கடத்தினாரே. இஸ்ரவேலின் துதிகளாலே எரிகோ வீழ்ந்ததுவே. இஸ்ரவேலின் துதிகளாலே எரிகோ வீழ்ந்ததுவே. ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள், ஆதிபக்தரிடம் ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள், ஆதிபக்தரிடம். 7 மடங்கு எரி நெருப்பில் ஏழைத்தம் தாசருடன் நடந்தார். தானியேலை சிங்கம் கெபியில் தூதன் துணையாய் காத்தனரே. தானியேலை சிங்கம் கெபியில் தூதன் துணையாய் காத்தனரே. ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள், ஆதிபக்தரிடம் ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள், ஆதிபக்தரிடம். பனிமழையை நிறுத்தினாரே, பக்தன் எலியாத்தன் வாக்கினாலே. யோசுவாவின் வார்த்தையாலே போகும் சூரியன்
நின்றதுவே. யோசுவாவே வார்த்தையாலே போகும் சூரியன் நின்றதுவே. ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள். ஆதிபக்தரிடம் ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள். ஆதிபக்தரிடம் மதிலை தாண்டி சேனைக்குள் பாயும் மாபலன் தேவனிடம் அடைந்தான். வீழ்த்தினானே கோலியாத்தை வீரன் தாவீது கல்லெறிந்தே. வீழ்த்தினானே கோலியாத்தை வீரன் தாவீது கல்லெறிந்தே. ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள். ஆதிபக்தரிடம் ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள். ஆதிபக்தரிடம் நம்முர் பிதாக்கள் நம்பின தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறினாரே. நம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி நம்மை ஆதரிப்பார். நம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி நம்மை ஆதரிப்பார். ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள். ஆதிபக்தரிடம் ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள். ஆதிபக்தரிடம் 7 மடங்கு எரி நெருப்பில் ஏழைத்தம் தாசருடன் நடந்தார். தானியேலை சிங்கக்கெபியில் தூதன் துணையால் காத்தனரே. தானியேலை சிங்கக்கெபியில் தூதன் துணையால் காத்தனரே. ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள். ஆதிபக்தரிடம் ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள். ஆதிபக்தரிடம் பனிமழையை நிறுத்தினாரே. பக்தன் எலியா தம் வாக்கினாலே. யோசுவாவின் வார்த்தையாலே போகும் சூரியன் என்றதுவே. யோசுவாவின் வார்த்தையாலே போகும் சூரியன் என்றதுவே. ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள். ஆதிபக்தரிடம் ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள். ஆதிபக்தரிடம் மதிலை தாண்டி சேனைக்குள் பாயும் மாபலன் தேவனிடம் அடைந்தான். வீழ்த்தினானே கோலியாத்தை வீரன் தாவீது கல்லெறிந்தே. வீழ்த்தினானே கோலியாத்தை வீரன் தாவீது கல்லெறிந்தே. ஆச்சரியமே
அதிசயமே ஆண்டவர் செயல்கள். ஆதிபக்தரிடம் ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள். ஆதிபக்தரிடம் நம்மூர் பிதாக்கள் நம்பின தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாரே. தம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி நம்மை ஆதரிப்பார். தம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி நம்மை ஆதரிப்பார். ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள். ஆதிபக்தரிடம் ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள். ஆதிபக்தரிடம். ஹல்லேலூயா. துதிப்போம் துதிப்போம், வாய் திறந்து துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. புதிய பலன் கொடுத்த தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருவருக்கும் கத்த கொடுத்த பலனுக்காக நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. கடந்து வந்த காலங்களிலும் கத்த பாராட்டின அன்புக்காக நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. கடந்த நாளில் அருமையான தாயார் அதிகமாய் பலவனப்பட்டு அவர்கள் காணப்பட்டாலும் புது பலன் கொடுத்து இந்த நாளிலும் கத்த அவர்களை நடத்துகிறபடியால் நடத்த போகிறபடியால் உழைத்த நாளத்தில் உணர்ந்து துதிப்போம். மேகத்தியாக்கல் அகராக்க சல் அகர்வேல் ஆகதியாலா. நம்மால் அல்ல, நம்முடைய பலத்தினால் அல்ல, தேவாவியானவராலே எல்லாவற்றிலும் எல்லாவற்றுமாக இருந்தவரும் இருப்பவரும் மிக்க எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைப்பவர் அவருடைய அன்பின் ஆவியினாலே நம்மை நிறைக்கிறபடியாக உள்ளத்தின் ஆழத்தில் உணர்ந்து நன்றி சொல்லுவோம். அவருக்கு உகந்த பாத்திரமாய் மாற நம்மை தாழ்த்துவோம், நம்மை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா 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 எங்கள் அன்பு தெய்வமே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இஸ்ரவேலின் ஜெயவலம் ஆடிய சட்டையின் மறைவு எங்களை மூடி இருக்கிறபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவாதி தேவனைகளை நடத்தி வந்த பாதைகளுக்கெல்லாம் உமக்கு நன்றி. தொடர்ந்து கத்த நீர் எங்களை நடத்த முடியாது நம்முடைய காய்ப்பட்ட கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். கத்த நடத்தி வைகிறார். இயேசுவின் ரத்தத்தினால் நல்ல பிதா, ஆமென். சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே, நீர் துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே, நீர் துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. கண்மணி போல் என்னை காப்பவரை நான்
நம்பி இளைப்பாறுவேன். கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாவரமே என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாவரமே என்னை அணுகாமல் காப்பவரே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே. நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே. நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. துரோகங்கள் நிறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே. விட்டாமல் நேசிக்கும் என் நேசரே என என்றும் காப்பவரே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை.
கர்த்தர் நல்லவர். வருஷத்தை நன்மையால் மூடி சுட்டுவார், பாதையெல்லாம் நெய்யாக பொழிய செய்வார். வருஷத்தை நன்மையால் மூடி சுட்டுவார், பாதையெல்லாம் நெய்யாக பொழிய செய்வார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர், வார்த்தையில் என்றும் உண்மையுள்ளவர். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர், வார்த்தையில் என்றும் உண்மையுள்ளவர். வார்த்தையில் என்றும் உண்மையுள்ளவர், வார்த்தையில் என்றும் உண்மையுள்ளவர். வருஷத்தை நன்மையால் மூடி சுட்டுவார், பாதையெல்லாம் நெய்யாக பொழிய செய்வார். விதைக்கின்ற விதையின் பலன் தருவார், விசேஷித்த விடையால் ஆசீர்வதிப்பார். விதைக்கின்ற விதையின் பலன் தருவார், விசேஷித்த விடையால் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார், 100 மடங்கு தந்து ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார், 100 மடங்கு தந்து ஆசீர்வதிப்பார். 100 மடங்கு தந்து ஆசீர்வதிப்பார். 100 மடங்கு தந்து ஆசீர்வதிப்பார். வருஷத்தை நன்மையால் மூடி சுட்டுவார், பாதையெல்லாம் நெய்யாக பொழிய செய்வார். தடைப்பட்ட நன்மைகள் தகப்பன் தருவார், தள்ளாத விடாமலே பாதுகாப்பார். தடைப்பட்ட நன்மைகள் தகப்பன் தருவார், தள்ளாத விடாமலே பாதுகாப்பார். பாதுகாப்பார், பராமரிப்பார், பறந்து காக்கும் பட்டியாக பாதுகாப்பார். பாதுகாப்பார், பராமரிப்பார், பறந்து காக்கும் பட்டியாக பாதுகாப்பார். பறந்து காக்கும் பட்சியாக பாதுகாப்பார். பறந்து காக்கும் பட்சியாக பாதுகாப்பார். வருஷத்தை நன்மையால் மூடி சுட்டுவார், பாதையெல்லாம் நெய்யாக பொழிய செய்வார். கண்ணீரும் கவலையும் ஓடி போகுமே, காத்திருக்கும் காரியம் ஜெயமாகுமே. கண்ணீரும் கவலையும் ஓடி போகுமே, காத்திருக்கும் காரியம் ஜெயமாகுமே. ஜெயமாகுமே, ஜெயம் தருவாரே, ஜெயமான வாழ்க்கையாய் மாற்றிடுவாரே. ஜெயமாகுமே, ஜெயம் தருவாரே, ஜெயமான வாழ்க்கையாய் மாற்றிடுவாரே. ஜெயமான வாழ்க்கையாய் மாற்றிடுவாரே. ஜெயமான வாழ்க்கையாய் மாற்றிடுவாரே. வருஷத்தை நன்மையால் மூடி சுட்டுவார், பாதையெல்லாம் நெய்யாக பொழிய செய்வார். இழாக்காமல் உன்னை தலையாக்குவார், வாழாக்காமல் உன்னை தலையாக்குவார். இழாக்காமல் உன்னை அவர் மேலாக்குவார், வாழாக்காமல் உன்னை அவர் தலையாக்குவார். உயர்த்திடுவார், உயர்த்திடுவார், உன்னதத்தை நன்மையாலே உயர்த்திடுவார். உயர்த்திடுவார், உயர்த்திடுவார், உன்னதத்தை நன்மையாலே உயர்த்திடுவார். உன்னதத்தை நன்மையாலே உயர்த்திடுவார். உன்னதத்தை நன்மையாலே உயர்த்திடுவார். வருஷத்தை நன்மையால் மூடி சுட்டுவார், பாதையெல்லாம் நெய்யாக பொழிய செய்வார். வருஷத்தை நன்மையால் மூடி சுட்டுவார், எல்லாம் நெய்யாக பொழிய செய்வார். செபிப்போம். எங்கள் அன்பு தெய்வமே, துதிக்கிறோம், தூத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். சர்வ வல்லவருடைய கரத்திற்கு பெற்றுக்கொண்டு
சர்வ வல்லவருக்கு கர்த்தாவே பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளை அங்கீகரித்து ஆஸ்வதிங்க. உன்னத்தின் ஆஸ்வாதத்தினாலும் பூமியின் ஆஸ்வாதத்தினாலும் நிரம்பி இருக்க பிள்ளைகளை ஆஸ்வதிங்க. கர்த்தாவே நாட்களில் நன்மையினால் முடிசூட்டி ஆஸ்வதிங்க. மாதத்தை நன்மையினால் முடிசூட்டி கர்த்தாவே வருஷத்தை உம்முடைய ஆசீர்வாதங்களால் நிரப்பி ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. தேவ கிருபைக்குள்ளாய் ஆண்டு கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென். எங்களை தாழ்த்துகிறோம், வழி நடத்துங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் இயேசுவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமென். யாக்கோபே இஸ்ரவேலே இவைகள் பாட்டுக்கு அர்த்தத்தை மட்டும் பாருங்க. இவைகளை நினைத்துக் கொள்ளு, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நல்லா உற்சாகமா பயப்படாத, தைரியமா இருக்க. உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், உன்னை நான் மறப்பதில்லை, உன்னை நான் மறப்பதில்லை. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு, யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. எத்தனான உன்னை ஏமாற்றியில்லை என்று உணர்ந்திட செய்திட்டேனே. ஜெபத்தை கேட்டு பதிலளிப்பேனே, உன்னதற்கு தேவன் நானே. ஜெபமில்லை என்றால் ஜெயமில்லை என்று உணர்ந்திட செய்திட்டேனே. ஜெபத்தை கேட்டு பதிலளிப்பேனே, உன்னதற்கு தேவன் நானே. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு, யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. வாக்குத்தத்தம் நான் உனக்கு தந்தேன், இஸ்ரவேலின் தேவன் நானே. இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் செய்யும் தேவன் ஒருபோதும் மறந்திடேனே. நல்ல நல்ல வாக்குத்தத்தம் நான் உனக்கு தந்தேன், இஸ்ரவேலின் தேவன் நானே. இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் செய்யும் தேவன் ஒருபோதும் மறந்திடேனே. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு, யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. யாக்கோபின் தேவன் தாமை துணையாய் வருவே, தூரம் போயிடே. தூக்கி என்னை எடுத்தவர் சத்துவத்தை தருவே, ஒருபோதும் விலகிடனே. தூரம் போயிடனே, தூக்கி என்னை எடுத்தவர் சத்துவத்தை தருவேன், ஒருபோதும் விலகிடனே. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு, யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. உண்மையில்லை என்றால் ஆசீர்வாதம் இல்லை, உணர்ந்திட செய்தேனே. உண்மையுள்ள மனுஷன் ஆசீர்வாதம் பெறுவான், ஆசீர்வதித்து விட்டேனே. உண்மையுள்ள மனுஷன் ஆசீர்வாதம் பெறுவான், ஆசீர்வதித்து விட்டேனே. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு, யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. பயப்படாதே என்று சொல், பறந்து காக்கும் பட்சியாக பாதுகாக்கும் தேவன் நானே.
யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை, கூறி சொல்லுதலும் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை, கூறி சொல்லுதலும் இல்லை. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், உன்னை நான் மறப்பதில்லை, உன்னை நான் மறப்பதில்லை. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. கர்த்தர் நல்லவர், அவரை துதி. நாளைக்கு அன்னைக்கு சாபாம உயிரோடு இருக்கிறோம். நம்புறீங்களா இல்லையா? விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நம்புறது கண்ணால காண்கிறது, பெற்றுக்கொண்டது, நம்ப போகிறது, எதிர்பார்ப்போடு இருக்கிறது. தேவன் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு சொல்ற நன்றா கவனிங்க. நீ செத்து போக மாட்ட, நீ உயிரோடு இருப்ப. ஜீவனில் உள்ள நாளாலாம் உன்னை என்னை கிருபை தாங்கும். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு. நான் ஒன்னே ஒரு சாட்சியோடு நான் உங்கள் மத்தியில தேவனுடைய செய்தியை கொடுக்க வாஞ்சிக்கிறேன். இஸ்ரவேலே யாக்கோபு ஆதியாகமம் ஏசாயா ஆண்டவர் அடிமையோடு பேசுறது நிமித்தமான காரியத்தில் தானே இந்த நாட்கள் அவங்க மத்தியில் இஸ்ரவேலே ஜபத்தை கேட்கிறவன் மத்தியில் இருக்கிற நல்லா கவனிக்கணும். காதை கொடுத்து கேட்டுட்டு அங்கே போய் கவலைப்படக்கூடாது. ஜெபிக்கணும். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்த தீமத்தையோட பாட்டி, தீமத்தையோட அம்மா எப்படியாப்பட்டவளா இருந்த விசுவாசியா இருந்தாங்களா இல்லையா? அப்போஸ்தலன் பவுல் எழுதும் போது என்ன சொல்கிறான்? வேதத்தை வாசிங்க, வசனத்தை தியானிங்க, உங்க கவலையை நினைக்காத, நீ ரட்சிப்புக்களை வந்திருக்கா. இந்த சீமி ஆண்டவர் உன்னோடு பேசுகிற மண்டையை போட்டு குழப்பி, அவன் மண்டையினால குழப்பி தன் மகளையும் குழம்பி போயிருப்பாங்க. தெளிந்த புத்தி இருக்காது. அதுக்கு தான் பெற்றுக்கொண்டு என்ன அருமை நம்ம அப்பா உண்டாக்கியிருக்கிறா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தந்திருக்கிறா. எப்படிப்பட்ட ஆவி? பரிசுத்த ஆவியின் பலன். தெளிந்த புத்தியோடு ஜீவிக்கத்தக்கதான கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறோம். அந்த தெளிந்த புத்தியை நம்ம பெற்றிருக்கிறோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றப்போ புருஷன் சொல்றது, அவன் சொல்றது, இவன் சொல்றத நம்பாத. அவங்கள்ட்ட சாட்சி நிறைய காரியம் நிற்க வேண்டிய எண்ணுகிறேன். நீ விசுவாசத்தில் நில்ல. ஒரு சாட்சி கடந்த நாள்ல உங்களுக்கு நன்றாக தெரியும். எனக்கு பனியினால ஆட்டோவில் நம்ம போகிறோம். அந்த பிள்ளைய நம்ம சொல்கிறது இல்லை. என் பெத்த பிள்ளைகளுக்கு மேலே அந்த பையன் உண்மையில் அருமையாக அழகாக கொண்டு போவான். சில வீடுகளுக்கு மட்டும்தான் போயிருப்பேன். மேலே சில வீடுகளுக்கு போக மாட்டேன். வாசலே நின்று ஜெபிச்சுட்டு வந்துடுவேன். கர்த்தர் நல்லவர். இந்த இருமல் நிமித்தமான காரியத்தில் கடந்த நாளில் தாம்பரம் போகணுன்னு இருந்தேன். ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நீ நான் ஆராதிக்கிற தேவன் கல் அல்ல, மண் அல்ல, உயிருள்ளவர். அவர் எங்க இருக்கார்? உனக்குள்ள இருக்கிறார். உனக்குள்ள ஆவி உனக்குள்ள வாசம் செய்து உன் தேவனா இருக்கிறார். நான் கர்த்தர் நல்லவர். பெரிய காரியங்கள் தேவனுக்கு இருக்கிறவராக இருக்கிறார். ராத்திரியெல்லாம் தூக்கம் இருக்காது. இங்கே எப்படி நினைப்பீங்களா? ஃபுல்லாக ஜபந்தான். ஜபத்தை தவிர வேறு வழியே கிடையாது. எல்லாருக்கும் ஜெபிப்பேன். என்னை திட்டுறவங்களே ரட்சிங்கன்னு ஜெபிப்பேன். எனக்கு ரோதமாக எழும்பவர்களுக்காகவும் ஜெபிப்பேன். அன்றைக்கே ரட்சிங்க. கர்த்தர் நல்லவர். கடந்த நாளில் போகிறதுக்கு முன்னால் ராத்திரி கொஞ்சம் நேரம் தூங்கி இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம தான் நாள். என் மகன் மகேஷோட பையன் வாரம் கிதியோன். கர்த்தர்
நல்லவர். இவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். கர்த்தர் நல்லவர். வேண்டாம், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். ஏன்னா எபிரேயர் 11வது அதிகாரத்தில் விசுவாசத்தை குறித்து. பட் நான் எப்படி இருக்கிறேன்? அதிகமான பலவீனா, இருமல், சமகன் தான் சாப்பிடுவேனா. பெரும்பாலும் டாக்டர்கிட்ட போகிறதுக்கு விரும்ப மாட்டேன். நான் கடந்த நாளில் நான் போனேன். சுகர் இல்லை, உண்மையில் சுகர் இல்லை, ப்ரெஷர் இல்லை. இந்த குண்டுக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார். உண்மையில் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அப்போ ராத்திரி அந்த சொப்பனத்தில் என்னன்னா, எபிரேயரில் அந்த விசுவாசத்தை குறித்தே தீர்க்கதரிசனம் சொல்கிறார். பின்னாட்கள் அவன் பெரிய ஊழியக்காரன் ஆவார். இது சத்தியமா தேவன் சொன்ன வார்த்தை. அதை நீங்க நம்புங்க. ஆண்டவர் பெரியவன். அவன் அப்பானும் அப்படிதான். இடையில தான் போயிட்டான். எப்படி போயிட்டான்னா, மண்டையில் வெட்டுப்பட்டு அந்த தாடில் இல்லை அந்த போர்டு இப்போ இருந்ததுனால டிஸ்ஸு மாதிரி, அதனால் தண்ணி அடிக்க போனான். அதுக்கு முன்னால் எங்கள் ஜப்பா என் அண்ணன் ஒருத்தன் இருந்தான். அவன் அங்கே இருந்தான். அவன் இருக்கும்போது அப்பா சொல்லி அனுப்பிட்டேன். நான் எதுக்காக இந்த காரியத்தை சொல்கிறேன்? எதையும் உன் இருதயத்தில் வைத்து நீ கலங்காத. என்ன உன் இருதயத்தை தாலி கட்டார், உன் பணத்தை தான் பொருளை தானே. அவன் நமக்கு போட்ட பிச்சை. கர்த்தர் நல்லவன். உண்மையில் காலையில் நான் போனேன். அந்தோணிக்கு நான் ஃபோன் பண்ணேன். அந்தோணி சொன்னான், எம்மா வேண்டாம்மா, நீங்கள் நல்லா இருப்பீங்கம்மா, நீங்கள் எங்களுக்கு வேணும்மா, உயிரோடு இருக்கணும்னு. நீ வாரியா இல்லையான்னு. அவ்வளோதான். நான் போட்ட சத்தத்துலேயே வந்துட்டேன். கரெக்டாக போனோங்க. பெரிய காரியங்களை கர்த்தராகிய தேவன் செய்கிறார். ஏன்னா உனக்குள்ளே எனக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்குள்ளே இருக்கிறவர் யார்? பெரியவர்னா எப்படி? மந்திரியோட பெரியவர், டாக்டருடைய பெரியவர், எல்லாருக்கும் மேலாய் பெரியவர். நீ விசுவாசத்தினான் இல்லை, நான் உங்களுக்கு பாட்டியாகவும் இருக்கிறேன், உங்களுக்கு தாயாக இருக்கிறதுனால சொல்லுக்கிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். நாங்கள் போகிற வீடெல்லாம் போய் பார்த்துட்டு ஜெபிச்சுட்டு கடைசியில் கரெக்டாக 5 மணிக்கு தான் வந்தேன். அதுக்கு பிறகு என் மகா ஒரே தொந்தரவு. எம்மா டாக்டர்கிட்ட போமா, டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு ஜெபிச்சுட்டு வந்துடலான்னு. அங்கே போனால் கர்த்தருக்கு முட்டாட்டம். கரெக்டாக அந்த பையனை பிள்ளை நம்ம பெற்று வளர்க்காத பிள்ளைங்க. ஆண்டவரை கேட்கத்த தீமித்தையில் சொன்னது போல், ஆண்டவரை கேட்ட அப்பா பவுல் சொன்னது போல் சொல்கிறவனுக்கு அங்கே போனோம். அவன் பார்த்துட்டு உடனே ட்ரிப்ஸ் போட்டுருணும். டப்பில் 2 பாட்டில் ட்ரிப்ஸு, அப்புறம் டேப்லெட்லாம் எழுதி கொடுத்துருந்தாங்க. ராத்திரி படுத்தா தான் 7 மணிக்கு எழும்பியிருக்கேன். ஆண்டோனி சிரிக்கிறான். தூங்க மாட்டோம்மா, ஜபம் தான், வேறு எதுவும் இல்லை. நிறையா ஜபம் பண்ணுவேன். உண்மையில் நம்ம பெருமைக்கு சொல்லலை. நம்ம லாதா குடும்பத்துக்கெல்லாம் ஜபிப்பேன். ஏகப்பட்ட ஜபம். ஆண்டவருக்கு தெரியும், ஜபத்தை கேட்பவர் ஜபத்துக்கு பதில் தருவார். தராமல் இருக்க மாட்டார். உன்னை கலக்கிற கூட்டம் உனக்கு உண்டு. உன் வீட்டால் தான் முதல்ல சத்துரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனை கொடுப்பது எடுப்பது அவரு அதிகாரத்தில். யார் வேணாலும் சட்டம். யாக்கோபுக்கு விரோதமான சத்தமா சொல்ல, மந்திரவாதம் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமான ஒரு சொல்லுதல் இல்லை, 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 இல்லை. நான் நிறைய 2-3 பிள்ளைகளுக்கு ராக்காலங்களில் ஜெபித்து ஃபோன் பண்ணி ஜெபிப்பேன். அந்த பிள்ளைங்க சொல்லு, அம்மா அவங்க தொண்டை ஒரு மாதிரியே இருக்குன்னு. நல்லா தானே இருக்கேன் பிள்ளை, நீ ஏன் உன் தொண்டை ஒரு மாதிரியே இருக்குங்கிற. கர்த்தர் நல்லவர். ஆனால் ஒரு 4-5 பிள்ளைகளுக்கு ராக்காலங்களில் ஜெபிப்பேன். அந்த ஜபம் கடந்த நாளில் ஜெபிக்க முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா நான் டாக்டர்கிட்ட இருந்து வரும்போதே 9 மணிக்கு மேலே ஆச்சு. அதுக்கப்புறம் அங்கே வச்சு ஒரு ஃபோனில் ஜெபிச்சா கூட எங்கள் அம்மா இருக்காங்களே, என் மகா ஃபோனை பிடிங்கி வச்சுருப்பா, நீங்கள் எனக்கு வேணும். ஃபோனை எடுக்கலை. ஜெபிச்சிட்டேன். கர்த்தர் நல்லவர். அதனால் என் பிள்ளைங்க எல்லாம் எனக்காக நல்லா ஜெபிச்சிருப்பாங்க. அம்மாவுக்கு முடியலன்னு
ஆனாலும் கர்த்தனால நான் எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த கிதியோன் புகழும் தேவனாகிய கர்த்தர் சொப்பனத்தில் விசுவாசத்தை குறித்து சொன்னதினாலே நான் கடந்து போனேன். நீ உன் பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? யாரு சொல்ல? சே. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று யாருக்கு சொன்னார்? உங்களுக்கெல்லாம், உனக்கு சொன்னார், எல்லாருக்கும் சொன்னார். நல்லா வாசி, வேதத்தை வாசி, மனதவை ஊர் கதையை சிந்திக்காத. அதை சிந்தித்தா அப்படியே போயிடும். பெரிய காரியங்களை கத்த செய்கிறவராக இருக்கிறான். சரி, இந்த நாளில் கொடுத்த தேவனுடைய வார்த்தை, இஸ்ரவேலே என்னம்மா 2 மைக்கு இருக்கு. காதில் ஒரு குடும்பி தான் வைக்கணும், மற்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. மைக்கு சரியில்லைங்க, தயவு செய்து. இப்போ நான் ஓகே, இன்னைக்கு அந்த பிள்ளை பாட்டு பாடினது இதெல்லாம் கேட்டுது, மற்ற நான் கேட்கவே கேட்காது. இல்லை அங்கே கேட்கல, அங்கே கேட்காது. தப்பாக நினைக்காதீங்க, நான் உள்ளதுன்னு சொல்கிறேன். கத்த நல்லவ. இந்த ஆதியாகமம் 43 அதிகாரத்தில் 1 வசனம். இப்பொழுதும் நல்ல ப்ராப்பர்லி, இப்பொழுதும் யாக்கோபே, இஸ்ரவேலே என்று சொல்லப்படவில்லை. இஸ்ரவேலே என்ன சொல்லுகிறார்? உன்னை உருவாக்கினேன். உங்களோட பர்சனல் லைஃப் எப்படி இருந்த பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறான். அறிக்கை செய்கிறாங்க, விட மாட்டேங்கிறாங்க. அதனால் இஸ்ரவேலே உன்னை சிருஷ்டித்தவரும், இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே. நீ வாசிக்கிற, நீ முதல்ல பயப்படாத. பக்கம் நீ ஹார்ட் அடிக்குது. பயப்படாதே. உன்னை நல்ல தைரியமா சொல்லு, உன்னை மீட்டுக் கொண்டு, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். நீ என்னுடையவன். அல்லேலூயா. நான் மற்றவங்களுக்கு தானமா கொடுக்க மாட்டேன். அந்த பையன் அழுதுட்டாங்க, பயங்கரமா அழுதுட்டான். எம்மா நீங்க எங்களுக்கு வேணுமா, எம்மா எங்களுக்கு வேணுமா, எம்மா எங்களுக்கு வேணுமா. ஆண்டவரை கேட்கத்தார். இஸ்ரவேல் அல்ல, கவனமா கவனிங்க. ஏன்னா துக்கத்தோடு இருக்கிறா, அழுகையோடு இருக்கிறா, வேதனையோடு இருக்கிறா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கவலை உண்டா இல்லையா? உங்கள் போதகருக்கும் சபை கட்டணும்னு கவலை. நான் சபைக்கு ஆத்தமா வரணும். சூசன் சிரிக்கிறப்பர் ஆண்டவரை பாரு. மனுஷன் முகத்தை பார்த்தால் வெட்கப்படுவான். ஏன்னா அந்த மனிதன் மாம்சமானவர். கர்த்தர் பாரு, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவர்கள் முகம் வெட்கப்படலை. நான் ஆண்டவருக்குள்ளே ஒரு ஆளுக்கு முன்பாக எங்கள் அம்மா டாக்டராக இருந்தாங்க பேட்மாநகரத்தில். அந்த இடத்துல நான் குளிக்க போவேன், நல்லா நீச்சல் அடிப்பேன். அதில் தாமரை எல்லாம் இருக்கும், பூ பறிக்க போவேன். கொழுப்பு சின்ன வயசில் தெரியாது. அங்கே போயிட்டு அதில் சிக்கண்டு போனேன். தாமரை கொடி சுற்றிக்கிட்டு, தாமரை குளம் மாதிரி இருந்தால் தெரியும் உங்களுக்கு. சிக்கண்டு போனேன். அப்போ ஒரு கை என்ன தலைமுடியை தூக்கி ஒரு கற்பாறையின் மேலே நிறுத்தி, உள்ளது என்று சொல்லுகிற சத்தியம் நீக்கி தேவனுடைய வார்த்தையின்படி இன்னும் அவரை நான் கிட்டி சேரணும். கர்த்தர் நல்லவர். எவ்வளோ உபத்திரம், எவ்வளோ பாடு, எல்லாம் அவமானம் நின்ற வந்தாலும் அவரை மட்டும் நோக்கி பார்க்க கர்த்தர் கிருபை தரணும். ஜெபித்து கொள்ளுங்கள். ஏன்னா இஸ்ரவேலே, அப்போ அந்த நாளில் அது தூக்கி போட்டு கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 11:7, கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவனுடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. அல்லேலூயா. செம்மையானவனை நோக்கி இருக்கிறது, வேற யாரும் இல்லை. அந்த சங்கீத புஸ்தகத்தை திறந்த 11ஆம் சங்கீதம் இன்றைக்கு என்னால் மறக்க முடியல. கர்த்தர் நல்லவர்.
ஏன்னா நம்ம மறந்தோம்னா உலகத்தாரை விட மோசமானவங்களாக இருப்போம். ஆண்டவர் பெரியவர், பெரிய காரியங்களை கர்த்தராகிய தேவன் செய்வார். அதிசயத்தை காணப்படுகிற தேவன். அந்த வசனத்தை பார்த்து நினைச்சேன். அதனால் உன் சோதனை வரும். ஏன் அனுமதிக்கிறானே? தேவனோடு இருக்கிறத அவன் விரும்புகிறான். அதுக்கு அனுமதிக்கிற. பேசக்கூடாது. நீ துக்கத்தோடு வந்திருப்ப, நீ அழுகையோடு வந்திருப்ப. நான் சபைக்கு போகிறேன் என்ன நினச்சிட்டு வந்திருப்பீங்க? ஆண்டவரை என்னோடு பேசணும்னு நினச்சிட்டு வந்திருப்பீங்களா இல்லையா? ஆமாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. என்னை தடைப்படுத்தும், என்னை பலப்படுத்தும், என்னை தைரியப்படுத்தும் என்று சொல்ல பாவிகளை தான் நினச்சிக்க கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். கர்த்தா நல்லவர், பெரிய காரியங்களை கர்த்தராகிய தேவன் செய்கிறவராக இருக்கிறா. அதிசயத்தை காணப்படுகிற தெய்வம். அந்த சாட்சியோடு சார் இப்போ இதெல்லாம் இப்போ நினைப்பேன். கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியுமை பிரியப்படுவார். அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. என்ன 15 வயசுல என்னமோ அந்த சொப்பனம். ஆனாலும் ஆண்டவரை கர்த்தர் நாமத்துக்கும் உண்டாகட்டும். சரி, இந்த நாளில் கூட நீங்கள் பார்க்கலாம். இஸ்ரவேலே, நான் இஸ்ரவேல் என்று சொல்லலை, இஸ்ரவேலே உன்னோடு ஒவ்வொருவோடும் பேசுகிறா. நான் 1ஆம் தேதி அந்த மார்னிங்கில் கொடுக்கறதுக்கு முடியாது. மணி 4:10 அதுக்கு முன்னாடி மாமிசம் பலவீனம் உள்ளது, ஆவி தான் உற்சாகம் உள்ளது. அப்போ கூட தூங்கி உள்ள அந்த பொம்பளைக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனாலும் ஆண்டவர் அவர் வேலை தான். ஜெயபாய் வா இங்கே, உனக்கு அங்கே என்னவே இல்லை நான் சொல்லியிருப்பேன். அதாவது கத்த நல்லவர், பெரிய காரியங்களை ஆண்டவரை கத்த செய்கிறா. என்னை யாரா ஜெயபாய்னு கூப்பிட்டா வெற்றி பையன் போகிறோம்பா. எங்கள் அம்மா கிட்ட சண்டை போட்டேன். ஆனால் எங்கள் அப்பா அழைத்த பேர் ஆண்டவரை கத்தார். இன்றைக்கும் உங்களுக்கு எனக்கும் சொல்லுகிற காரியத்தை மனதில் வைங்க. ஜெயபாய் வாங்க, உனக்கு அங்கே என்ன வேலை? இந்த வேலை எங்கள் அப்பா கொடுத்த வேலை. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய கிருபை என்னை தொடரும். அவர் நாமம் மட்டும் மகிமைப்பட்டா போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா பயப்படாத தைரியம் வரும். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். இஸ்ரவேலே என்ன சொல்கிறார்னா, நம்ம இன்னைக்கு இஸ்ரவேல் என்ற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் அல்ல, இஸ்ரவேலே. சோர்ந்து தளர்ந்து போய் வந்திருக்கிறியா? முழங்கால் நின்று ஜெபிக்கிறேனே, உவாசி ஜெபிக்கிறேனே, பொருந்தனை பண்ணி ஜெபிக்கிறேனே, பொருந்தனை எல்லாம் செலுத்திட்டேன் நீ நினைக்காத. ஆண்டவரை பாரு, பெரிய காரியங்களை கர்த்தராகிய தேவன் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். ஒருபோது விலகாத கிருபை நம்ம மத்தியில் வெளிப்படும். ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கும் மிகவும் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் அதிசயத்தை காணப்படுகிறார். இந்த இஸ்ரவேல் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இவன் எப்படிப்பட்டவன், இவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர், உன் ஜெபம் கேட்கப்படவில்லை என்று நினைக்காதே. உன் புருஷன் திட்டலாம், என் புருஷன், ஐயோ என் புருஷனுக்கு நான் கீழ்ப்படினேன். மற்றெல்லாம் முதல்ல கீழ்ப்படி கற்றுக்க. புத்தி உள்ள ஸ்ரீ தன் வீட்டை கட்டுவாள். ஆண்டவராகிய கர்த்தர் இன்னைக்கு புருஷன் எத்தனை நாவு இருக்கு தெரியுமா? நான் ஒவ்வொருத்தரையும் பார்க்கும் போதெல்லாம் இது எல்லாம் எங்கே போகிறாங்க, சபைக்கா போகிறாங்கன்னு நினைப்பேன். பாருங்க, ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 28. அப்பொழுது அவ, உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே. இப்பொழுது யாக்கோபே உம்முடைய யாக்கோபு, அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். கவனமாக கவனிங்க. அதற்கு அவ, நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தர் யாக்கோபு தேவனோடு போராடுகிறான். ஜெபத்தை விட்டுடாத. ஆண்டவரை கர்த்தர் இந்த நாட்கள் சொல்லுகிற காரியம் நான் நிறைய பேர் வீட்டில் பார்த்துருக்கேன். சில பொண்டாட்டி மாறி, ஐயோ புத்தி உள்ள ஸ்ரீ இல்லைங்க,
பேசுறது வாய் திறந்தாலே பொய். பொய் சொல்லும் மனிதனுக்கு போதனம் இல்லை. அவர் வார்த்தையை மறைத்து சொன்னால் மன்னிப்பு இல்லை. சத்தியத்தை சத்தியமாய் சொல்லிடு. நீ சத்திய தேவனுக்கு சாட்சியாக வாழ்ந்திடு. நீ சத்திய தேவனுக்கு சாட்சியாக வாழ்ந்திடு. சொல்லாதே. நீ பொய் சொல்றவனாய் இருப்பாயானால் உணர்ந்துடு. கர்த்தர் நல்லவர். பெரிய காரியங்களை கர்த்தராகிய தேவன் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். ஏன்பா பார்த்து சிரிக்கிறா? கர்த்தர் நல்லவர். பெரிய காரியங்களை கர்த்தராகிய தேவன் செய்கிறவராக இருக்கிறார். ஆதித்யத்தை காணப்படுகிற தேவன் ஆண்டவராகிய கர்த்தர். அந்த விசுவாசத்தோடு தான் நான் நேற்று போனேன். வரும்போது 5 மணி. என்ன சாப்பிட்ருப்பேன் நினைங்க. புசிப்பும் குடிப்பும் போதும் இல்லை. அதை பார்த்து நீங்களும் செய்யாமல் இருக்காருங்க. என்ன மாதிரி எல்லாரையும் நினைக்க மாட்டேனா? ஏன் மாமிசத்தில் காணப்படுகிற காரியம் ஒன்று இப்படி வந்து உட்காரிந்திரா. கட்ட நிலவர் அங்கே இங்கே பார்த்து கழுத்து வலிச்சு போச்சு. இந்த பொம்பளை மெசேஜ் கொடுத்தா அங்கே போய் உட்கார்ந்துருந்தேன். பார்க்கறதுக்கு முடியல. அதனால் கட்ட நிலவர் எதை சொன்னாலும் நன்மைக்கு சொல்கிறேன். நான் மருத்துவத்தில் எங்கள் அம்மா இருந்தனால இன்னும் ஏன்னா சில காரியத்தை என்னை என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. நான் செஞ்சுருக்கேன். நானே என் பல்ஸை பார்த்துக்கிடுவேன். ஹார்ட் பெயிண்டிங் பார்த்துக்குவேன். அநேக காரியங்களை சொல்லும்போது எப்பா நீ போமா ஜப்பி முதல்ல என்னை ஓட்டு இது நடத்திட்டு போகிறவன் அவன் விசுவாசிக்கணும். எங்கே போனாலும் பிள்ளைய நான் தப்பாக நிற்க மாட்டேன். வெளியே மேலே ஏற மாட்டேன். சில காரியங்கள் கடைசியில் அண்ணா நகர் வரும்போது 4 மணி இருக்கும். ஒரு பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி அங்கே வரேன்னு அவள் பேர் அழுவுனின்னு சொல்லுவேன். 24 மணி நேரம் அழுவாங்க. வேலையிலேருந்து எடுக்கிற நிலையில் இருந்தா கர்த்தர் அவளுக்கு ஜீவனும் பலனும் தந்து இன்னைக்கு அந்த கை ஆட்டமெல்லாம் இல்லை. எதனால? ஜபத்தை கேட்கிற ஊழியக்காரி அல்ல, உன்னை என்னை அழைத்தவர் அல்ல. கர்த்தர் நல்லவர். பெரிய காரியங்கள் செய்வார். நீ தோற்று போகக்கூடாது. ஜெயத்தின் மேலே ஜெயம் எடுக்கணும். இங்கே பாரு அங்கே பார்க்காத. உன் கவலை கண்ணீருக்கெல்லாம் அவர் பதில் தருவார். அவர் உன்னை விசாரிக்கிறவரானபடியா உன் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்துவிடு. எடுத்துகிட்டு போயிடாத. பெரிய காரியங்கள் என்ன கவலைப்படாதீங்க. ஒவ்வொரு காலத்தில் இன்றைக்கி நம்மளை பெரிய காரியங்கள் செய்கிறார். அது யாருமா? அங்கே அவனை ஆசீர்வதித்தார். எத்தனானவன் ஏமாற்றினவன். ஆனாலும் நம்முடைய காரியங்களே கர்த்தர் இன்றைக்கு நமக்கு செய்கிற காரியங்கள் பெரிய காரியங்கள் செய்கிறவராக இருக்கிறார். அடுத்ததை பாருங்கள். ஏசாயா சாதி கர்த்தர் நல்லவர். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். ஏசாயா 44ஆம் அதிகாரம் யாக்கோபு 21 பாருங்க. கர்த்தர் நல்லவர். யாக்கோபே இஸ்ரவேலே ஜெபிக்கிறா இல்லவா? அழுகிறா இல்லவா? புலம்புகிறா இல்லவா? உன் ஜபத்துக்கு இஸ்ரவேலே இவைகளை நினை. வேற எதையும் நினைக்காத. உன் மண்டியில் போட்டு குழப்பாத. குழப்பி வேதனைப்படுத்தாத. பொல்லாத. நீ உன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது அதுக்கு முன்னால் ஒரு வார்த்தை சொல்கிறான். பொல்லாத நீ. ஜபத்திற்கு பதில் தராமலே இருக்க மாட்டார். ஏன்னா ஜெபின்னு சொன்னவர். கர்த்தர் நல்லவர். பெரிய காரியங்கள் செய்கிறவராக இருக்கிறார். யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை என நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ இதுக்கு முன்னால் எப்படி இருந்தா நான் எப்படி இருக்கிறேன். உனக்கு மாறுதல் இருக்குமானால் இன்னும் மாறுதல் அவரை போல. உன்னை என்னை சிருஷித்தவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். நீ என் தாசன். நான் அந்த இது குறிப்பில் பார்க்கும்போது கத்த நாம் உண்டாக்கட்டும். தாசன் சொன்னால் சர்வன்ட்னு போட்டிருந்தது. தாசன் நம்ம அவருக்கு கீழ்ப்படிந்து கடந்து வரணும். நீ என் தாசன் இஸ்ரவேலே. நல்லா
யாக்கோபு இஸ்ரவேலே நீ என்னால் நீ மறந்துட்டீர். அவன் நல்லா இருக்கான், நான் தான் கஷ்டப்படுறேன். அவன் நல்லா இருக்கா போதும் செல்லம். அவன் நல்லா இருக்கிறான். அவெல்லாம் நல்லா இருக்காளா? அவன் செய்கிறதெல்லாம் தெரியும். நீ செய்கிறது அவளையா பார்க்குற? நீ பார்க்க வேண்டியது நீ கிறிஸ்தவன். யூ ஆர் இஸ்ரவேல். நீ யாரை பார்க்கணும்? இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைங்க கெட்டு போகிறாங்க. தப்பாக நினைக்காதீங்க. வாலிப பிள்ளைகள் கடுத்த நாளையில் போகும்போது அந்த பிள்ளை கேட்குறேன்னா அவளே சொல்கிறேன், எம்மா ஏப்ரலில் ரிட்டையர்ட் ஆகிருப்பேன். கத்த நிலவர் அதே வேளையில் இன்னொரு சொன்ன காரியங்கள் கூட என்ன என்றா, அதுக்கு முன்னால் நான் நீ அவசரப்படாதம்மா, ஆண்டவர் செய்வார். உனக்கு தேவன் செய்ததை நினை. ஏன்னா அவன் புருஷன் வந்து கத்தருக்கு மகிமுண்டு ஆகட்டும் ஒரு கையெழுத்து கொடுத்து அதனாலே கடன் பட்டு போய் கத்தருக்கு மகிமுண்டு ஆகட்டும் சூசைடு பண்ணி செத்து போனோம். கத்த நிலவர் 2 பொம்பளை பிள்ளைங்க, நாகர்கோயிலில் உள்ள பிள்ளைங்க, நாடார் இதெல்லாம் நிறையா கொடுப்பாங்க. அது அந்த காலம். இந்த காலத்தில் எவ்வளவு தங்க என்ன விலைங்க? அன்னைக்கே சாம்பல் எடுக்கிறதுக்கு தங்க காரண்டியம் பேனத்தில் வார்த்து பாரு. கட்ட நிலவ நம்ம அப்பா உன்னை என்னை உயர்த்துவா. ஆண்டவரை மட்டும் பாருங்க. உன்னை விட்டு விலைக்கு போனாலும் உன் பிள்ளைகளுக்காக நீ ஜெபிக்க கடமைப்பட்டவங்க கத்த நிலவ. ஆனால் கத்தருக்கு மகிமுண்டாகட்டும். கடன் கொடுத்தவங்க மத்தியில் அந்த கடனை திருப்பி கொடுக்கணும், இல்லைன்னா உனக்கு பாவம். ஏன் நீ யார்? இஸ்ரவேல். இஸ்ரவேலே ஆண்டவரை கத்த சொல்கிறா. ஏன்னா யாக்கோபே இஸ்ரவேலை இவளை நினை. என்ன சொன்னா, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. 2வதாக கத்தருக்கு மகிமுண்டாகட்டும். எரேமியாவுக்கு வாங்க. எரேமியா 46:27. என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே. இஸ்ரவேலே நீ கலங்காதே. கலங்கினா எப்படி இருக்கும்? உன் இருதயம் தத்தெளிப்பா இருக்கும். அதுக்கு ஒன்று ஒப்புக்கூடாத. ஏன்னா நீ தத்தெளிப்பின் பாத்திரத்தில் தெய்வ சமூகத்தில் வரை இருக்கக்கூடாது. எனக்கு பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற உறுதி தான். நீ யார்? நீ யார்? நீ இஸ்ரவேலின் தேவனாக கத்தருக்குள்ள இருக்கிறவர்கள். கத்த நிலவர் பெரிய காரியங்களை கத்தராக தேவன் செய்கிறவராக இருக்கிறார். உண்மையிலங்க இன்னைக்கு நான் அதிகமாக இவ்வளோ நேரம் உட்கார்ந்துருப்பேன்னு கூட நினச்சி பார்க்கல. நேற்று கத்தருடைய கிருபையினால் என் மகளும் அந்தோனியும் எங்கள் தம்பி போகும்போது சொன்னான், எம்மா டாக்டர்கிட்ட போங்க, இப்போ ஏன் ஊழியத்துக்கு போகிறீங்கன்னு. எனக்கு ராத்திரியில் எங்கள் பையன் பேரன் கிதியோன் மூலம் தேவன் வெளிப்படுத்தின வெளிப்பாடு விசுவாசம். நான் அங்கே போகும்போது ஒரு பெரிய அதிசயம் காத்திருந்தது. 2-3 காரியங்களில் கத்தருக்கு நான் நன்றி சொன்னேன். அதே வேளையில் ஒரு பையன் வாக்கு நடக்க முடியாதுங்க, நல்லா இருப்பான். ஆனால் இப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா அவன் நல்லா சைக்கிளெல்லாம் ஓட்டுறான். அந்தோனிக்கு தெரியும் சைக்கிள் ஓட்டுறான். அதோட இன்னும் என்ன தெரியுமா, கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த சதையெல்லாம் கூடி வருது. முன்னால் சும்பி இருந்த சகதையெல்லாம் ஆண்டவரை கேட்கத்த பெரிய காரியங்கள் செய்கிறவர். உன்னை என்னை அதிசயங்களை காணப்படுகிறவர். நான் உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை. வேற நினைக்காத. உன் சிந்தனையில் அந்நிய எண்ணங்களை வைக்காதே. ஆண்டவர் சொல்கிறதாக கத்தருக்கு மகிமுண்டாகட்டும். பாருங்க, அதுக்கப்புறம் கத்த நிலவ கலங்காதே, நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததி அவர்கள் சிறையிருப்பின் தேசத்திலிருந்து விடுவித்து ரட்சிப்பேன். வாக்கு தத்தத்தை பிடிச்சிக்க. மனுஷனை பார்க்காத, மனுஷன் பார்க்காத. ஆண்டவர் சொல்கிறார், இப்பொழுது யாக்கோபே திரும்பி வந்து அமைதியோடும் சாங்கோபத்தோடு இருப்பான். உன்னை தத்தளிக்க பண்ணுபவர்
ஒருவரும் இல்லை, நீ அவருக்கு மட்டும் கொடு, அங்கே இங்கேயும் காலை வைக்காத. அடுத்தது பாருங்க, என் தாசனாகிய யாக்கோபே நீ என்னால், அது அங்கே இஸ்ரவேலுக்கு மட்டும்தான். அப்போ இப்போ என்ன, உன்னை உருவாக்கினேன், உன்னை ரட்சிப்பேன், நீ பயப்படாத. ஆண்டவர் நம்மோடு பேசுகிறான். பெரிய காரியங்களை செய்கிற தேவன் உங்களை என்ன அதிசயங்களை காண பண்ணுவார். கர்த்தர் நல்லவர். அடுத்தபடியாக பார்க்கும்போது கர்த்தருக்கு மகிமை. ஏசாயா 49, நான் மகிமைப்படுவேன், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவருக்கு கர்த்தர் செத்து கடந்த லாசரு, நாரி கடந்த லாசருவே வெளியே வா, உயிரோடு வந்தானா இல்லையா? ஆனா விசுவாசிச்சவங்க, அதிசயத்தை கண்டவங்க, ஆச்சரியமான காரியங்கள்லாம் கண்டவங்க, நினைச்சு பாருங்க. நாருமே 4 நாள் ஆயிட்டே நாட்களை என்றாங்க. எனக்கு நிறைய பிள்ளைங்க அப்படித்தான். இன்னைக்கு கிறிஸ்தவ மண்டையில் சரக்கு இல்லை. என்ன இல்லை? சரக்கு இல்லை. என்ன ஒரு மாதிரி பார்க்குறேன். அதை இதை பார்க்காண்டா. அவங்களும் அவனுக்கு சோறு போட்டாங்க, அவங்களும் அவனை நடத்துனாங்க. ஒன்றை என்னை போச்சு ஒன்றும் இல்லாத இருந்தால் இந்த இடத்துல கத்த கிருபையை கொண்டு வந்தார். ஆண்டவரை கத்தார் உயர்த்துவாரே எல்லாம் அவங்களுக்கு தாழ்த்த மாட்டார். நீ உண்மையோடு இரு. ஆண்டவரை கத்தார் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு சொல்லுகிற காரியத்தை நன்றாக கவனிங்க. தயவு செய்து நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. இன்றைக்கு அநேக பிள்ளைகளுடைய காரியம் இந்த 25வது வருஷத்தில் பெரிய பெரிய காரியங்களை கத்த உங்களுக்கு எனக்கும் நமக்கும் செய்வார். அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. அடுத்தபடியாக சொல்லுகிற காரியத்தை பாருங்க. நான் முன்னிலே மகிமைப்படுவேன். இஸ்ரவேலே தான் ஒவ்வொருவரோடும் இஸ்ரவேல் என்று சொல்லும்போது எல்லாரையும் குறிக்கும். இஸ்ரவேல் கத்த நல்லவர். உனக்கு காதில் விழல. ஏசாயா 49 3வது வசனம். அவர் சொந்து தளர்ந்து இருக்கிறாயா? உன்னோடு பேசுகிறவர், உயிருள்ளவர், உயிர்ப்பிக்கிறவர், தீவிர கொடுத்த இன்றைக்கு உன்னை பின்னும் அடிமையை சாட்சியா வைத்தவர். உன்னையும் கர்த்தருக்கு மகிமுண்டாக்கட்டும். அவர் உன்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, 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 என் ஜபம் கேட்கப்படலன்னு நினைக்காத. ஆண்டவருக்கு நான் உன்னில் மகிமைப்படுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய காரியங்களை கர்த்தராகிய தேவன் செய்வார். அதிசயத்தை காண்கிறவன், காண செய்கிறவன், பெரிய காரியங்களை உங்களுக்கு எனக்கும் செய்வோம். நன்மை தந்த தேவனுக்கு நன்றி செலுத்தணும். ஞாக்க வரவா. ஏன்னு சொன்னீங்கன்னா நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், ஒருபோதும் போய் உரையாதவர். என்னன்னா நம்ம சில பிள்ளைங்க என்ன நினைக்க, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னோடு இருப்பேன். எப்போ ஆசீர்வதிப்பார்? உலகத்தாரோட மோசமாக போயிடுவேன். யாராக இருந்தாலும் என் மகளுக்குள்ள மகேஷ்குள்ள காணப்பட்ட குடி காரியங்கள் கூட கர்த்தருடைய கிருபையினால அவர் மகிமையான காரியங்கள் செய்கிறவராக இருக்கிறார். அதிசயத்தை காணப்படுகிற தெய்வன், நன்மையான இவுகளை நாளோறும் தருகிற தெய்வன், பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். நான் எல்லாருக்கும் ஜெபிப்பேன், ஜெபிக்காமல் இருக்க மாட்டேன். யாரையும் குற்றப்படுத்தாதீங்க, நல்லதில்லை. குற்றப்படுத்தக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா மல்காவில் இருக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒருவரோடு பேசிக்கொள்வார், கவனத்தை கேட்பார். அதை மட்டும் மனசில் வை. அங்கங்கே கொள் சொல்லாத, அங்கங்கே போய் சொல்லாத. ஒரு நேரம் திங்கிறதுக்காக இல்லை, நான் உங்களை தாழ்மை சொல்லித்தாருங்க. தேவன் என்னை இப்பொழுது எடுத்துக்கொண்டாலே என் ஆண்டவரோடு இருப்பேன். அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. பெரிய காரியங்களை செய்கிற தேவன். நான் எந்த இடத்துல அந்த பிள்ளையாட்ட கேட்டு பாருங்க, தண்ணி கொண்டு போவேன். அரைப்பாட்டில் என்னை தொண்டை ஒரு மாதிரியாக இருந்தால் கொஞ்சம் தான் தண்ணி,
அங்கே போய் இங்கே போய் எதுவுமே வாங்க மாட்டேன். அலமா சபைக்கு போனான்னா ஒரு ஹோட்டலில் இஞ்சி போட்டு டீ கொடுப்பாங்க, அதை வேணால் வாங்கி தாப்பேன். கடந்த நாளில் நான் சொன்னேன், அண்ணா அந்த கல்ல அந்த புருஷன் செத்து போனால் அதனால அவளுக்கு அந்த ஃபிக்ஸ் எல்லாம் வந்து இப்போ ஆண்டவர் கிருபையால் நல்லா இருக்கா. அவள் வீட்டுக்கு நான் ஃபோன் பண்ணேன். அந்த பிள்ளை இஞ்சி அந்த ஒரு வீட்டில் தான், வேறு எங்கேயும் குடிக்க மாட்டேன், எந்த ஹோட்டலுக்கும் போக மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன். அவங்க கூட போனால் நல்லா சாப்பிட்லாம், என் கூட போனால் நல்லா பட்டினியாக தான் இருக்கலாம். அவன்கிட்ட கேட்டால் தெரியும், தப்பாக நினைக்காதீங்க. நான் அவனை கேட்பேன், அந்தோணி சாப்பிட்டு வந்தியான்னு. நான் சாப்பிட்டேன், நான் சாப்பிடல, நீ சாப்பிட்டு வந்தியா, அவ்வளோதான். ஏன்னா வேறு எந்த ஹோட்டல் கூப்பிட்டு போக மாட்டேன், வர மாட்டேன். அது எதுக்காக சொல்கிறேன்னா, வானமும் பூமியும் மாறி போகும், உண்மையுள்ள தேவன், உன்னை என்னை அழைத்த தேவன், உயிருள்ள தேவன், உணர்ந்து போன எலும்புகளை ஆக்கப்பனாரமாக்க தீரமா அவருடைய வார்த்தையினாலே உன்னை என்னை பலப்படுத்தி பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல். வானமும் பூமியும் மாறி போகும், மாறி போகுமே, அவர் வார்த்தை ஒரு போதும். வானமும் பூமியும் மாறி போகும், அவர் வார்த்தை ஒரு போதும் மாறி போகாதே, ஒளிந்து போகாதே, அழிந்து போகாதே. அவர் வார்த்தை ஒன்றோ பொய்யாய் போகாதே, ஒளிந்து போகாதே, அழிந்து போகாதே. ஒரு வார்த்தை வனமும் பூமியும் மாறி போகுமே, அவர் வார்த்தை ஒன்றோ மாறி போகாதே. ஆம் என்றோ ஆமென் என்றோ நிறைவேறுமே, கர்த்தரின் மகிமை அதுவே தானே. ஆம் என்றோ ஆமென் என்றோ கர்த்தரின் உண்மை உள்ள தேவன் அவர் ஒருவரே, இல்ல தேவன் அவர் ஒருவரே. உனக்கும் எனக்கும் ஒரு போதும், உனக்கும் எனக்கும் ஒரு போதும் பொய்யோரையான தேவன் அநேகரோடு சோர்ந்து போய் கலந்து இருக்கிறவங்களோடு பேசுகிறான். வானமும் பூமியும் மாறி போகுமே, அவர் வார்த்தை அங்க இங்க பார்க்காத, திறந்திடு என்ற போது கண்கள் திறந்தது, நடந்திடு என்ற போது நடந்திடு என்ற போது கண்கள் திறந்தது, நடந்திடு என்ற போது கால்கள் நடந்தது, குணமாக என்ற போது குஷ்ட நீங்கி சம்மே. என்னையும் உன்னையும் குணமாக்க வானமும் பூமியும் மாறி போகுமே, அவர் வார்த்தை ஒரு போதும் மாறி போகாதே. வானமும் பூமியும் மாறி போகுமே, அவர் வார்த்தை ஒரு போதும் மாறி போகாதே. வார்த்தையாலே ஆலைகள் அடங்கிட்டு ஆண்டவரின் வார்த்தை ஆமே ஓடு பிசாசு ஓடு. ஓடிச்சே அருமையான வாக்குகளை நமக்கு தந்தாரே, அருமையான வாக்குகளை நமக்கு தந்தாரே. எனக்கும் தொண்டு தானே. வானமும் பூமியும் மாறி போகுமே, அவர் வார்த்தை ஒரு போதும் மாறி போகாதே. வானமும் பூமியும் மாறி போகுமே, அவர் வார்த்தை ஒரு போதும் மாறி போகாதே. வானமும் பூமியும் மாறி போகுமே, அவர் வார்த்தை ஒரு போதும் மாறி போகாதே. பெரிய காரியங்களை கர்த்தராகிய தேவன் செய்கிறவராக இருக்கிறார். நான் முன்னிலே மகிமைப்படுவேன்.
மரித்து கடந்த லாசரு, நாரி கடந்த லாசரு, 4 நாளாயிட்டு விசுவாசியே கர்த்தருக்கு மகிமைண்டாட்டம். உன் கண் மகிமையால் நிறைந்திருக்கணும். தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களை என்னை பெரிய காரியங்களை செய்ய காண கிரியை செய்கிறவராக இருக்கு. இன்னைக்கு மாமியார் இருந்தது இவன் எப்போ சாவாழ தெரியல. எதுக்கு? மாமியார் செத்துட்டா நல்ல காலம். மாமியார் சேர்த்து வச்ச சொத்தை கொண்டு போவ, நீ கொண்டு போகிற. நாளைக்கு நீ விதைக்கிறது யாராக இருப்பா? நான் விதைக்கிறது நான் தான் இருப்பேன். கர்த்தர் சொல்கிறான், நான் என் தாப்பை விட்டு பிடிச்ச விட்டு சுத்துக்க நான் போகவே இல்லை. அங்கே கர்த்தருக்கு சாட்சி. எனக்கு ஊர்லேருந்து ஒரு தடவை ஒரு ஃபோன் வந்தது. என்னுடைய ப்ராப்பர்ட்டியால் அங்கே ஒரு 4 கிரவுண்டு போல் இருக்கும். கர்த்தர் எங்கள் ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆயிட்டுண்ணா. ஆண்டவரை கர்த்தருக்கு மகிமைண்டாகட்டும். எடுத்த அதை அவன் இன்னொருத்தரை பற்றி அதாவது உடையில் இடம் கிடக்கும். அந்த இடத்துல 4 கிரவுண்டுக்கு போல் இருக்கும். அதனால் கர்த்தர் நிலவர் அவர் சொல்லிட்டாரு, இது மாதிரி கர்த்தர் நிலவ மாணிக்கம் சித்தப்பா எடுத்துக்கிட்டாரு. நான் யார்கிட்டையும் கேட்கல. யார் கொண்டு வந்தா? உன்னை உயர்த்துகிற தேவனை உயர்த்துவாரே அல்லாமல் தேவ பிள்ளைய நீ பயப்படாதே. திடன்கள் சீயோனை சேர்ந்தவர்கள் எருசலேமில் வாசம் செய்வார்கள். இனி 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 நீ ஆழ்ந்து கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆண்டவரை கர்த்தர் மறுபடியும் என்ன சொல்கிறாரா? ஏசாயா 44 அதிகாரத்துக்கு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவர் இன்றைக்கு கர்த்தருக்கு மகிமைண்டாகட்டும். பெரிய காரியங்களை கர்த்தராகி தேவன் செய்கிறவராக இருக்கிறார். என்கிட்ட வந்த பிள்ளைகள்லாம் சொல்லும்போது அவங்க சொல்கிறத நான் கேட்டுக்குவேன். ஆனால் மறுபடியும் என்ன சொல்லுவேன்னா, பேசக்கூடாது, டப்பா மட்டும் பண்ணு. சொல்கிறத நீ சொல்லிட்டியா? அவங்க கேட்கலையா? அவங்க கிறிஸ்தவனா, அவள் கிறிஸ்தவளா, நீ செய்வே. வேறு ஒன்றும் செய்யக்கூடாது. உன் ஜபத்தை கேட்கிறவ, உன் ஜபத்துக்கு பதில் தருவ. அது நீ விசுவாசிக்கணும், அதை நீ விசுவாசிக்கணும். ஆண்டவரை கேட்கத்தார். அதே போல் தான் என் பெரிய மகனுடைய 2வது பையன் சாமு, அவனுக்கும் காத்ரீனுக்கும் பையன் பிறந்திருக்கிறான். அந்த தூரத்தில் அந்த பையன் பாட்டு பாடுறான். நான் சொப்பனத்தை சொன்னேனா, நான் ஜெபிப்பேன். எனக்கு வெளிப்படுத்தலை தான். 2வது இந்த மகேஷ் பையன் கர்த்தர் நிலவ. ஆண்டவரை கர்த்தர் உன் ஜபத்துக்கு பதில் தருவார். எதுக்கு? நான் கர்த்தருக்கு மகிமைண்டாகட்டும். ஜபத்தை கேட்கிற ஜபத்துக்கு பதில் தந்தவர் அதிசயத்தை காணப்படுகிறவராக இருக்கிறார். ஏன்னா அந்த 44 21வது வசனத்தை நம்ம வாசிப்போம். கர்த்தர் நல்லவர், உன் கர்த்தருக்கு மகிமைண்டாகட்டும். பாருங்க, உன் மீறுதல்கள் மேகத்தை போலவும் உன் பாவங்கள் கார் மேகத்தை போலவும் அகற்றி விட்டேன். அந்த குழந்தைய விளையாட விடாதம்மா. குழந்தைய விளையாட விடாதீங்க. நல்லது இல்லை, நான் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. தேவ சமூகம், நீ கண்ணீரோடு வந்திருப்பாய், அழுகையோடு வந்திருப்பா. சபையில் வந்து ஓட ஆடலை. தெரியாத பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை கர்த்தராகி தேவன் செய்கிறவராக இருக்கு. 44 21 யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. வேற நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன் என் தாசன். இஸ்ரவேலே சொல்லுங்க, சத்தமா சொல்ல, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. எனக்கு மறந்து போவாங்க மனுஷன். என் ஊழியக்காரி கூட மறந்து போற. மற்றவங்கள்ட்ட போகாதீங்க. நீதி உள்ள தேவன் நிச்சயம் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. மனுஷன் மேலே நீ நம்பிக்கை வைப்பாயானால் அந்த நம்பிக்கை ஒழிந்து போகும், அழிந்து போகும். எங்கள் குழந்தை வச்சிருக்கிறவங்க, ஏன் என் குழந்தை என்ன செஞ்சதுன்னு நினைக்கலாம். அது ஓடும்போது நீ சிந்தனையோடு இருப்ப. ஒரு பிள்ளை என்கிட்ட சொன்னார், கர்த்தர் நல்லவரேண்ணா, எம்மா மெசேஜ் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், ஐயா மெசேஜ் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், அங்கே வந்து கர்த்தருக்கு மகிமைண்டாகட்டும். அந்த பிள்ளை அங்கே எங்கேயும் ஓடுது, இங்கே ஓடுது, அங்கே ஓடுது. அதை கண்டிக்கல. சபை இடம் பரிசுத்தமானது.
மகா பரிசுத்தமான இடம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அங்க எப்படி இருக்கணும்? கர்த்தர் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அடுத்தது பார்ப்பீங்கன்னா உபாகமம் வாங்க, இதோட முடி. கர்த்தர் ஒரு காரியம், ஒரு பிள்ளை வந்திருந்தா. அவள் கர்த்தர் காலையில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டான். நான் அப்போவே சொன்னேன், இனி வர வேண்டாமா, நீ ஜெபிச்சுட்டு போயிட்டான். சபை கொடுத்தல் கிடையாது. சபையில் இருக்கிறது வேண்டது விடுதலை மட்டும். மந்திரக்காரன் தந்திரக்காரங்கிட்டெல்லாம் போடுவான். அதனால் ரெண்டாவது நாங்கள் வர்றதுக்கு முன்னால் வெளியே அந்த பக்கம் நின்று ஜெபிச்சுட்டு ஒரு வாகனம் எல்லாம் வைக்கிறாங்கப்பா. எந்த வாகனத்துக்கும் எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாது. ஏன்னா வாகனம் ஓட்டுகிறவர்கள் இன்றைக்கி எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்வார். அதிசயத்தை காணப்படுகிற அப்பவும் ஜெபிச்சுட்டு வந்துட்டேன். கடைசியில் நின்று ஜெபிக்கிற நேரம் எல்லாம் இருக்கணுமோ அங்கே நின்று அப்போ வெளியேன்னு சொல்லியும் கேட்கல. இது எப்படிப்பட்ட இடம்? எப்படிப்பட்ட இடம்? பரிசுத்தமான மகா பரிசுத்தமான இடம். இதை முன்னால் எப்படி இருந்ததோ தெரியாது. ஆனால் ஆண்டவரை கர்த்தர் ஒன்னே என்னை தெரிந்து கொண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை முடிக்க போகிற நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்குற வேளையில் அவன் நின்று என்னன்னா அங்கே வாரேன். நான் சொல்லிட்டேன், விடுதலை கொடுக்கறது ஊழியக்காரனும் ஊழியக்காரியோ அல்ல, உன்னை என்னை காண்கிறவ. நான் நீ அழுறது தெரியாது, நீ புலம்புறது தெரியாது, நீ ஓலம் விடுறது தெரியாது. ஆனால் மனுஷன் முகத்தை பார்க்கிறான். ஆண்டவர் பார்க்குறாரா இல்லையா? ஆண்டவரை கர்த்தர் பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். சரி, இப்போ உபாகமா 33 அதிகாரம். நான் இந்த நாளில் கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும் என் தேவனுடைய சமூகத்தில் நான் மன்னிப்பு கேட்பேன். ஏன்னு சொன்னீங்கன்னா, நான் கால வேளையிலே கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும் நான் சொல்லியிருப்பேன். ஒரு 5 பாட்டு பாடி சங்கீதம் 5 வாசிப்பேன். ஏன்னா 150 சங்கீதம் 30 நாளுக்கு கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். அதுக்கு பிறகு நீதிமொழிகள் 31. கர்த்தர் நல்லவன். அதனால் கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். பெரிய காரியங்களை செய்கிற தெய்வன், அதிசயத்தை காணப்படுகிற தெய்வன், இறக்கம் வெளிப்படும். அதிசயத்தை காணப்படுகிற தெய்வன். இங்கே இஸ்ரவேலே உனக்கு ஒப்பானவன் யார்? பாருங்க 33ல் 29. இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, சகோதரியே சகோதரனே உன்னோடு பேசுகிறான். இஸ்ரவேல வாலிப பிள்ளைகள் மனம் தருவுங்க. கடைசி காலம், கொடிய காலம். தேவனுடைய வார்த்தைகள் உங்கள் மத்தியில் சொல்லுகிறவளா இருக்கிறேன். நில நடுக்கம், நடுக்கம், வாகன விபத்து, கற்பழிப்பு, கொலை நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? இன்னைக்கு உணர்த்துகிறது உள்ளத்தின் ஆழத்தில் வைத்தனி கடந்து வா. நான் போய் சொல்லலைங்க. நான் உண்மையில் எனக்கு ஒன்று கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகிறதில்ல. நான் ஆத்து மக்களை கொண்டு போகணும். நீங்கள் சாட்சியாக இருக்கணும். அதை தான் விரும்புகிறேன். வேஷம் போடுகிற மனுஷனை கண்டு பயந்துடாதே. அவன் வேஷம் ஒரு நாள் கலைந்து போகும். மறந்துடாதே. ஆண்டவரை மட்டும் பார். பெரிய காரியங்கள் கடந்த நாளில் தாம்பரத்தில் இருந்து ஒரு சகோதரன் பேசுகிற ஊழியக்காரன். அந்த சபையில் 5 பேர் ஊழியத்துக்கு போனாங்களா? 4 பேர் போயிட்டாங்க, ஒருத்தர் மட்டும். என்னன்னா, அந்த குழந்தை ஒரு பொண்ணு இருக்குது, அதுக்கு ரத்தம் வாந்தி எடுக்குதான். பண்ண ஒரே காரியம் அந்த தம்பிட்ட நான் சொன்னேன், நான் யாரையும் பாசனில் ஹென்றி ஐயா மட்டும்தான் ஐயான்னு சொல்லுவேன். நான் பாசன்னே யாரையும் கூப்பிட்றதில்லை. என் தம்பியை கூட அப்படித்தான். கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறான். அதுக்கல்ல நம்ம ஈக்குவல் எல்லாரும் ஒரே ஜனம், ஒரே. அப்போ கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்கள் கர்த்தராக தேவன் செய்கிறவராக இருக்கு. வாசத்தோடு தேவிங்க தம்பி வேறு ஒன்றும் இல்லை. 4 பேர் போயிட்டாங்க.
நான் மட்டும் உன்னை தெரிந்து கொண்ட தேவனோடு இருக்கிறான். அதை மட்டும் மனசில் வை. தாம்பரம்னு சொல்கிறீங்களே, நேற்று கூட தாம்பரம் வந்திருந்தா வந்து பார்த்துட்டு வந்திருப்பேன். நான் கத்த நில்லுவேன். பெரிய காரியங்கள் தேவனுக்கு கத்த செய்கிறவராக இருக்கிறான். அந்த பிள்ளைக்காக ஜெபித்து கொள்ளுங்க. பேர் தெரியல, ஆனால் அந்த ஊழியம் செய்யக்கூடாதுபடி, நிச்சயம் இந்த இடத்துல உட்காரக்கூடாதுபடிக்கு எனக்கு விரோதமாக நடக்கிற காரியம் என்னால் உண்டு. ஐநோ ஆண்டவர் எனக்கு அழகாக காட்டுவார். என்னை உன்னை அதே தேவன் தான் அழைத்தார். வித்தியாசமான தேவனில் மூஞ்சப்பரி எப்படி உட்காந்துருக்க நல்லா உணரு. ஆண்டவர் உன்னை மறக்கலை. மறந்துருந்தாலும் அப்போவே நீ போய் சேர்ந்துருப்பேன். ஆண்டவர் உன்னை மறவாதவராக இருக்கிறதுனால அவரை மட்டும் பார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், ஒருபோதும் பொய்யுரையாதவர். பெரிய காரியங்கள் உனக்கு எனக்கு செய்வார். காண்கிறவர் கத்தக்கு மட்டும் சொன்னார். பார்த்தீங்களா, நீ பாக்கியவான். ஏன்னா ஊழியக்காரி உன்னை என்னை ரட்சிக்கல. உனக்கு எனக்கு ரத்தத்தை கொடுத்தவர் அவர் தான். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. உங்களோடு பேசுற அம்மா, அந்த குழந்தைய ஒழுங்கவை. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட அம்போ உட்கார் ஒழுங்கா. கர்த்தர் நிலவ பாருங்க. ஜனமே, உனக்கு அற்பமா பேசுறாங்களோ அவங்களுக்கு முன்னால நீ உயர்த்தப்படுவாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பாலவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் இத்தகம் பேச அடங்குவார்கள். கிரியை நடக்கும். கிரியை செய்யாம இருக்க மாட்டாரு. உலகத்தார போல ஓடுகிற உனக்குள்ளே வரக்கூடாது. கத்தல இச்சகம் பேசி அடங்குவார்கள். அதுக்கு முன்னால கொஞ்சம் கவனிச்சுக்க. இச்சகம் பேசி அடங்குவார்கள். என்ன சொல்லுவாங்க? நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. அல்ல நல்லா கவனிங்க. கண்ணீரோடு வந்திருப்பீங்க. எல்லாருக்கும் ஜெயிப்பீங்க. அம்மா அப்பா ஒரு நாள் கைவிட மாட்டார். ரத்தம் சிந்தி ஒன்னே என்னை மீட்டு கொண்டு விழாவில் கூட குத்துனா ஒருத்தன். பெரிய காரியங்கள் செய்வான். தோனி அந்த பையனை கூட்டுவோம் பக்கத்தில் வச்சு ஒரு நிமிஷம். கட்ட நிலவ யார் பக்கத்தில் அது வைங்கம்மா. தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு நன்மை உண்டாகட்டும். யார் ஜூடாவா? கட்ட நிலவ அவள் அம்மா இருக்கிற இடம் தெரியாது. ஆனால் கட்ட நிலவ குழந்தைங்க தப்பு இல்லை. சாத்து என்ன செய்யணும்? எங்கே போகும்? திருப்பிள்ளைகளை தான் நேசிக்கிறாங்க. தூக்கி மடியில் வச்சுக்கன்னு சொல்லலை. வைக்கிறதுனா வைக்கணும். எனக்கு நிறைய கவனிங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன். உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்தி பட்டயமும் அவரே உன் சத்துருக்கள் பேசிக்கும் இச்சகம் பேசி அடங்குவார்கள். பேசுவாங்க, நீ கேட்ப, நீ அழுவ. உன் ஆண்டவரை கத்தார் உன்னை பார்க்கிறா. கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீ ஏன் மிதிப்பாய்? ஒரு உறுதி கலப்போம். வைராக்கியத்தோடு வராத. சபைக்கு வந்தியானா ஆண்டவரே உடைய சுத்தத்தை நிறைவேற்றுங்க. ஏன்னா நான் உங்களுக்கு முன்பாக தாழ்மை சொல்கிறேன். அந்த நாட்களே நாங்கள் ஊழியத்துக்கு வந்த புதியதை என் தம்பி தான் வண்டி ஓட்டு வருவான். என்ன ஓட்டுவோன்னா சைக்கிள். மண்டபள்ளிக்கு போவோம் வெள்ளிக்கிழமைலாம்.
நான் ஊழியக்காரை குற்றப்படுத்தலை, அதனால் ஆண்டவரை கெக்கத்தான் உணர்த்தினார். அவர் கறி தான் சாப்பிடுவார். 1/4 கிலோ கறி வாங்கி வைப்பேங்க, தப்பாக நினைக்காதீங்க. ஆக்கி நான் தான் செய்வேன், வைப்பேன். அப்படியே கடிச்சிட்டு அப்படியே வச்சுருவார். அந்த கடிச்சு போட்ட எலும்பு துண்டை என் மகன் பெரியம்மா சாப்பிடுவாங்க. அப்படியே வச்சுருக்காரு. நம்ம எப்படி இருக்கிறோம்? உன் ஜீவிதம் எப்படி இருக்க? தாழ்மை இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நம்ம எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் கவனித்து பாருங்க. கண்ணீரோடு உனக்கா எனக்கா லாசருக்காக கண்ணீர் விட்ட தேவன் நாரி கிடக்கிற நம்முடைய ஜீவியத்தில் அவருடைய மகிமை வெளிப்பட மகிமைப்படுவார். சாட்சி கொடுக்க முடியாது, சாட்சி வைக்க வல்லவராக இருக்கிறார். இந்த 2025 நீ அழுது கொண்டு வந்திருக்கிறாயா? துக்கத்தோடு வந்திருக்கிறா? வைராக்கியம் இருக்குமானால் ஆண்டவரே கேளுங்க. யூ ஆஸ்க் லார்ட். சொப்பன மூலம் கேளுங்க. நான் தேர்த்து கடந்து போன பாதையை நீங்கள் நினைப்பீங்கன்னா, அந்தோனியை அழுதுட்டான், வேண்டாம்மா எம்மா வேண்டாம்மா, எங்கள் அம்மா நீங்கள் வேண்டாம்மாண்ணா. நான் உண்மையில் நடத்தி வந்த பாலிகை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அநேகருடைய ஆளுகை மாற்ற அழைத்து கொண்டு போனார். நான் சாயந்தரம் டாக்டர் அவன் கிறிஸ்தவர் மத்தியில் போனேன். அவன் அங்கேருந்து பார்த்துட்டு அவனுக்கு தெரியும் என் பாடி எப்படிப்பட்ட பாடின்னு தெரியும். சுகர் மட்டும் டெஸ்ட் பண்ண சொல்லியிருந்தது. அந்த பார்த்த பிள்ளைய கையாட்டிட்டு போயிடுச்சு. கட்ட நிலவை நீ எதையும் குறித்து கவலைப்படாத, பெரிய காரியங்க கற்ற செய்வா. கொஞ்சம் எழும்பி நிற்போமா, கொஞ்சம் எழும்புவோமா? இவ்வளோ நேரம் உட்காந்துட்டிங்கல்ல, நம்ம ஆண்டவர் உன்னை என்னையும் அழைத்தவர், உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர், கட்ட நிலவர். இன்னைக்கு சொன்னேன் எப்பா அந்த உன்னிட்டு சொன்னேன், ஐயா நம்ம 2-3 இடம் போய் ஜெபிக்க போகணுமா ஆராதனை முடித்த பிறகு. அதுக்குள்ளே என் மகா ஒரு சொல்லிட்டா. என்ன சொல்லிட்டா தெரியுமா? நீங்கள் வந்தீங்கன்னா சாப்பிட்டு மாத்திரை போட்டு படுக்கணும், அங்கங்கெல்லாம் போகக்கூடாது, யாரும் உன்னை விசாரிக்க ஆள் இல்லைன்னு நினைக்காத. கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் தேவ பிள்ளைய மனுஷன் மறந்து போகலாம். தாழ்மை சொல்லித்தார். உங்களை என்னை நினைத்திருக்க தேவன் பொய்யுரையாதர். உன்னை ஏறு கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நிறைய காரியங்களை உங்களுக்கு எனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அதிசயத்தை காணப்படுகிற தேவன் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். அதிசயத்தை காணப்படுகிற தேவனுடைய கிருபை வெளிப்படும், அவருடைய மகிமை வெளிப்படும். அவர் உன்னை என்னை மறவாத தேவன், அதிசயத்தை காணப்படுகிறவராக இருக்கிறார். கதை காமன் அருவியா கத்துறவா ஏக்கங்கள் பெருமிச்சல் அங்கங்க பார்க்காத, கண்ணை மூடு. தேவ சமூகத்தில் ஏன் சொல்றேன்னா, தேவன் தரிசனத்தை உனக்கு தருவார். நான் கடந்த நாளில் இதைத்தான் ஒரு வீட்டில் கூட்டம் நடக்கும்போது சொன்னேன். அவங்க சகோதரி அங்கே வந்திருந்தாங்க. வேறு யாரில் தம்பி கிறிஸ்தபர் பிள்ளை, கிறிஸ்தபருடைய அக்கா ஆலயத்தில் வந்திருந்த போது ஒரு தரிசனம் உண்டாயிச்சான். அதான் தேவனுடைய அபிஷேகத்தில் ஒரு கை வந்து என் தம்பி தலையில் எண்ணெயை ஊற்றுகிறார். எண்ணெய் அபிஷேகம். உனக்கு நீ சோர்ந்து தளர்ந்து வந்திருக்கிற உனக்கு மகா பரிசுத்தமான சபையில் இருந்து தேவனுடைய மகிமை வெளிப்படும். அல்லேலூயா. யாக்கோபே இஸ்ராவேலே இவைகள், யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன்.
யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. உள்ளங்கையில் வரைந்திட்டேனே உன் பாவம் போக்கி இரத்தத்தால் கழுவி பரிசுத்தம் செய்திட்டேனே. எத்தனான உன்னை ஏமாற்றின உன்னை உள்ளங்கையில் வரைந்திட்டேனே உன் பாவம் போக்கி இரத்தத்தால் கழுவி பரிசுத்தம் செய்திட்டேனே. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. உணர்ந்திட செய்திட்டேனே ஜெபத்தை கேட்டு பதில் அளிப்பேனே. உன்னதத்து தேவன் நானே. ஜெபமில்லை என்றால் ஜெயமில்லை என்று உணர்ந்திட செய்திட்டேனே. ஜெபத்தை கேட்டு பதில் அளிப்பேனே. உன்னதத்து தேவன் நானே. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. உணர்ந்திட செய்தேனே உண்மையுள்ள மனுஷன் ஆசீர்வாதம் பெறுவான். ஆசீர்வதித்து விட்டேனே. உண்மையில்லை என்றால் ஆசீர்வாதம் இல்லை. உணர்ந்திட செய்தேனே உண்மையுள்ள மனுஷன் ஆசீர்வாதம் பெறுவான். ஆசீர்வதித்து விட்டேனே. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் செய்யும் தேவன் ஒருபோதும் மறந்திடனே. நல்ல நல்ல வாக்குத்தத்தம் நான் உனக்கு தந்தேன். இஸ்ரவேலின் தேவன் நானே. இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் செய்யும் தேவன் ஒருபோதும் மறந்திடனே. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. தூக்கி என்னை எடுத்தவர் சத்துவத்தை தருவை ஒருபோதும் விலகிடனே. யாக்கோபின் தேவன் தாமே துணையாய் வருவேன். தூர போயிடனே. தூக்கி என்னை எடுத்தவர் சத்துவத்தை தருவேன் ஒருபோதும் விலகிடனே. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன். உன்னை நான் மறப்பதில்லை. உன்னை நான் மறப்பதில்லை. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. 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 நான் உன்னை உருவாக்கினேன். நான் உன்னை உருவாக்கினேன்.
உன்னை நான் மறப்பதில்லை, உன்னை நான் மறப்பதில்லை. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளே. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளே. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளே. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. நம்மோடு பேசுகிறவரா தீராருவியாக்கவா. உன் போக்கை வரத்தை காண்கிறவர் உன் கிரியை தேவனுக்கு பிரியமா இருக்கட்டும். காமியாக தீரவா. என் சம்பத்தில் வந்த நீ எப்படி இருக்கிறாய்? தேவனுடைய வார்த்தை உன்னோடு பேசும்போது உணர்ந்து உன்னை ஒப்பு கொடுத்து உன் ஓட்டத்தை ஓட தகுதிப்படுத்தும். நீ ஆக்கமனை அத்தீர. உன் தாயின் வார்த்தை அல்ல தட்டாதே. உன் தகப்பனுடைய போகத்தை விடாதபடிக்கு பெற்றுக்கொள். கத்தர் மேல் நம்பிக்கவை. கத்தரை சார்ந்து அதிசயத்தை காண்பார். என் மகனே நான் உன் சந்ததியை திரளாக்குவேனுக்கு சமாதானம் சந்தோஷம் ஆறுதல் உண்டாகட்டும். என் மகனே நீ காத்திருக்கிற காரியம் உனக்கு ஜெயமா முடியும். சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்த பட்டினியா இருக்கும். என்னை தேடுகிற உனக்கு ஒரு நன்மையும் குறியப்படாது. பெரிய காரியங்களை செய்கிற தேவன் உனக்கு துணையா இருக்கிறா. தூரத்தை நன்மை உண்டு, தூரத்தை ஆசீர்வாதம் உண்டு. பயப்படாது. பெரிய காரியங்களை கத்தராகி தேவன் உனக்கு எனக்கு செய்கிறவராக இருக்கிறார். இதோ உலகத்தை ஜெயித்தவர் உங்கள் தேவன். கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரை சார்ந்திருங்கள். அதிசயத்தை காண்பீர்கள் என்று சொல்கிறார். இன்னும் எங்களை தாழ்த்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. காண்கிற தேவன் கைவிடாதவராக இருக்கிறார். எதிர்ச்சிக்காம ஆறுவா வெக்கப்படுத்தாத தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பழி நடத்தங்க, காத்துக்கொள்ளுங்க. ஏசன் ரத்தம் ஜெயிச்சவை நாம் நல்ல பிதாவே. ஒரு காரியத்தை உங்கள் மத்தியிலே நான் சொல்லி முடிக்கிறவளாக இருக்கிறேன். கட்ட நிலவ கிறிஸ்தவன் கிரியைகளுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா ஒரு சாட்சி நான் உங்களுக்கு சொல்கிறேன். கட்ட நிலவ ஒரு மகன் காணாமல் போனான். கர்த்தருடைய ஆவியானவர் மகன் உயிரோடு இருக்கிறான், பத்திரமாக அழைத்து வருவேன் என்று அடிமை மூலம் ஆண்டவர் கொடுத்தது. ஆண்டவரை கத்தார் அவன் உயிரோடு இருக்கிறான், எனக்கு வந்துட்டான், நல்லா தான் இருக்கிறான். கத்த நிலவ அவள் நேரே ஒரு ஊழியக்காரிகிட்ட போனா. அந்த ஊழியக்காரி எங்கே போனானா? மந்திரக்காரங்கிட்ட போனான். உண்மைங்க போய் சொல்ல. உன் மகன் செத்து போனானோட ஒப்பாரி வச்சு அழ ஆரம்பிச்சிட்டான். நாங்கள் ஜெபிக்கத்தான் ஆரம்பித்தேன். என்ன கர்த்தர் கொடுத்த வெளிப்படுத்தல். உங்களை என்னை அழைத்தவ நல்லா சந்தம், நல்லா சொல்ல, உணர்ந்தே சொல்லு. அவர் ஒரு வார்த்தையை போய் சொல்ல மாட்டார். ஒரு வார்த்தை அவர் புதுசா கம்மா கொண்டு போய் போகாது. பெரிய காரியங்களை செய்கிறார். கடைசியில் வந்துட்டான். கட்ட நிலவ எப்படி இருக்காங்கன்னு தெரியாது. நான் அதை பற்றி தெரிந்து கொள்ள மாட்டேன். உங்களை என்னை அழைத்தவர் எப்படி இருக்காங்க, எப்படி இருக்காங்க உங்க ஊழியக்காரன் உங்க ஊழியக்காரிகளையும் ஆண்டவரை கேட்கத்தான் சொல்லுவார். வழக்காடு சொல்ல மாட்டார். வார்த்தையில் உண்மை உள்ளவர். உங்களை என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சபைக்குள்ளே உண்மை உண்டு, உத்தமம் உண்டு, பரிசுத்தம் உண்டு. கர்த்தருக்கு மகிமையான காரியங்களை செய்ய நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கடந்து வருவோம். ஏன்னா இஸ்ரவேலே நெஞ்சில கைய வை. உன் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். உயிர் உள்ளவராக இருக்கிறார். வேலை இல்லையா, வேலை தருவார். கூடுதலான சம்பளத்தோடு தருவார். விவாகம் நடக்கலையா, விவாகம் நடக்கும். ஆனா உன் அம்மா வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னா உனக்கு ஆசீர்வாதம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு என்ன இல்ல, அதுக்கு முன்னால கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரை கர்த்தர் அங்க போயிருந்தாரு. அம்மாட்ட சொல்ல அம்மா போயிட்டாரு. எங்க போனாரு? தாயிட்ட சொல்லலையேன்னு. ஆண்டவரை கர்த்தர் இதெல்லாம் நமக்கு நினைவு கூறுகிறார். வேதத்தை வாசி. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்கிற தேவன். நான் எதற்காக உங்களுக்கு சொல்றேன், அன்னைக்கு இருக்காங்க நிறைய பேர். அவங்கள பார்க்காதீங்க, ஆண்டவரை மட்டும் பாருங்க. பெரிய காரியங்களை செய்கிற தேவன். உண்மை வேணும். உண்மையுள்ள மனிதன் நல்ல சத்தமா சொல்லுங்க, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவார். பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தருகிறவன் ஆசீர்வதிக்கிறான். ஆண்டவரை கேட்கட்ட பெரியவா, மகா பெரியவா, உனக்குள்
இருப்பவர் பெரியவரே, அவர் பெரிய காரியங்கள். பெரியவரே, மகா பெரியவரே, அரே மகா பெரியவரே, பெரிய காரியங்கள். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். உனக்குள்ள இருக்கிறவர் யாரு? எப்படி பெரியவா? சே ப்ராப்பர்லி மகா பெரியவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிர் உள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிர் உள்ளவரை துதிப்பேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிர் உள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிர் உள்ளவரை துதிப்பேன். குயவனாக வளைந்திட்டீரே களிமண்ணையே கிருபையாலே. குயவனாக வளைந்திட்டீரே களிமண்ணையே கிருபையாலே. குறை கண்டு அழிக்கவில்லை, கரத்தினில் வைத்துள்ளீரே. குறை கண்டு அழிக்கவில்லை, கரத்தினில் வைத்துள்ளீரே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், அவர் கொடுத்த உயிர் உயிர் உள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிர் உள்ளவரை துதிப்பேன். எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றோடும் நிறைந்தவரே, நிறைபவரே, எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைந்தவரே, நிறைந்தவரே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர்
உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிர் உள்ளவரை துதிப்பேன் தேவனுடைய உயிர் ஜீவன் பிழைத்தேன் நமக்குள்ளே உதவி பெற்றேன் உயிர் உள்ளவரை துதிப்பேன். ஹல்லேலூயா. கத்த கொடுத்த மாறாத கிருபையின் வாக்கு கையுள்ளத்தின் ஆழத்தில் உணர்ந்து கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். மேக சலகரமில்லா கதுவால ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இஸ்ரவேலே யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை நீ என் தாசன். நீ பயப்படாத, நீ பயப்படாத, எந்த சூழ்நிலையும் பயப்படாத. உன்னை மீட்டு கொண்டவன், உன்னை பேர் சொல்லி அழைத்தவன், நீ என்னுடையவன், நீ தேவனுடையவன், நீ தேவனுடையவள், நீ ஜீவனுள்ள தேவனுடையவன், நீ ஜீவனுள்ள தேவனுடையவள். ஜீவ கிறிஸ்து உனக்குள்ளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை உனக்குள்ளே. எதை குறித்தும் கலங்கல்ல, எதை குறித்தும் திகைக்கல்ல. கர்த்தர் நம்மை பலப்படுத்தினபடியான் உலகத்தின் ஆழத்தில் உணர்ந்து நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எங்கள் அன்பு தகப்பனுடைய கருத்துக்குள்ளாய் என்ன எங்களை தாழ்த்தி ஒப்படுக்கிறோம். என்னுடைய வார்த்தை பிள்ளைகள் மத்தியிலே வெளிப்பட்ட கிருபைக்காய், அருமையான தாயரை மூடி மறைத்து நடத்தின கிருபைக்காய் நன்றி. எல்லா பல்லாப்புக்கும் விளக்குங்க, எல்லா பலவீனங்களுக்கு விளக்குங்க. புது பலனோடு கூட கத்த நடத்துங்க. கத்தாவே கழுக்கு ஒத்த பலனை கொடுத்தவன் இன்னும் விசேஷத்த கிருபைகளுக்கெல்லாம் நடத்துங்க, ஆஸ்வதிங்க. கேட்ட தாப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளும் தாப்பனே சத்தியத்தை பற்றி கொண்டு கத்தாவே நீர் கொடுத்த வார்த்தை வாக்குகளை பற்றி கொண்டு இன்னும் விசுவாசத்தோடு உறுதியுள்ளவர்களாக எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுங்கப்பா. தாப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். பெரியவர்கள் முதற்கொண்டு குழந்தைகள் வரையிலும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் காணப்படக்கூடிய பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்படுக்கிறேன். எந்த ஒரு எரிச்சலின் கிரிகளோ, எந்த ஒரு பொறாமையின் ஆவிடைய கிரிகளோ, எந்த ஒரு அந்தகாரத்தின் கிரிகளோ, கட்டுகளோ, பிள்ளைகளையோ, குடும்பங்களையோ, பிள்ளைகளையோ கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா செய்தபடி தாதோடு வேலை அடைத்து ஆஸ்வதிங்க. தேவ அன்புக்குள்ளாய் மூடி மறைத்து கத்தை தொடர்ந்து நடத்துங்க, ஆஸ்வதி. இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமை அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடு கூட இருந்து அவருடைய வருகை பரிந்தோம் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.